சேனைகளின் ஆண்டவரே உமக்கே ஆராதனை. சேதமின்றி காப்பவரே உமக்கே ஆராதனை. சேனைகளின் ஆண்டவரே உமக்கே ஆராதனை. சேதமின்றி காப்பவரே உமக்கே ஆராதனை. யுத்தங்களை எனக்காய் செய்தவரே, சத்துருவை வல்லமையால் வென்றவரே. யுத்தங்களை எனக்காய் செய்தவரே, சத்துருவை வல்லமையால் வென்றவரே. ஜெயத்தை தந்த ஜெய வீரரே உமக்கே ஆராதனை. என்றும் உமக்கே ஆராதனை. ஜெயத்தை தந்த ஜெய வீரரே உமக்கே ஆராதனை. என்றும் உமக்கே ஆராதனை. சேனைகளின் ஆண்டவரே உமக்கே ஆராதனை. சேதமின்றி காப்பவரே உமக்கே ஆராதனை. சேனைக்குள் பாய்ந்திட பலனளிப்பீர், மதிலை தாண்டிட வல்லமை தந்தீர். சேனைக்குள் பாய்ந்திட பலனளிப்பீர், மதிலை தாண்டிட வல்லமை தந்தீர். வெற்றியை தந்த ஜெய வீரரே உமக்கே ஆராதனை. என்றும் உமக்கே ஆராதனை. வெற்றியை தந்த ஜெய வீரரே உமக்கே ஆராதனை. என்றும் உமக்கே ஆராதனை. சேனைகளின் ஆண்டவரே உமக்கே ஆராதனை. சேதமின்றி காப்பவரே உமக்கே ஆராதனை. எதிரியின் மீது ஜெயமளித்தீர், புகழை தினம் பாட வைத்தீர். எதிரியின் மீது ஜெயமளித்தீர், புகழை தினம் பாட வைத்தீர். விடுதலை தந்த ஜெய வீரரே உமக்கே ஆராதனை. என்றும் உமக்கே ஆராதனை. விடுதலை தந்த ஜெய வீரரே உமக்கே ஆராதனை. என்றும் உமக்கே ஆராதனை. சேனைகளின் ஆண்டவரே உமக்கே ஆராதனை.
சேதமின்றி காப்பவரே உமக்கே ஆராதனை. சேனைகளின் ஆண்டவரே உமக்கே ஆராதனை. சேதமின்றி காப்பவரே உமக்கே ஆராதனை. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறீர். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் பேசுகிறீர், கிரியை செய்கிறீர். உமக்கு மகிமை. உம்முடைய சத்திய வசனத்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த வேளையிலும் கூட நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடியால் உமக்கு மகிமையை ஏறெடுக்கிறோம். உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். துதிகன மகிமையில் நமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 5வது வசனம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? இந்த இடத்தில் யோவான் எழுதுகிறார், பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியான இயேசு கிறிஸ்து. உலகத்தில் எவ்வளோ ராஜ்யங்கள் இன்றைக்கு ராஜாக்கள் அரசாண்டு கொண்டு இருக்கிறாங்க. ஜனாதிபதி, பிரதம மந்திரி என்று பெயரில் தேசத்தை ஆளுகை செய்கிறார்கள். ஆளுகை என்பது கர்த்தருடையது. பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் ராஜாக்களை கொண்டு, பிரபுக்களை கொண்டு, நியாயாதிபதிகளை கொண்டு தேசத்தை அவர் அரசாடுகிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தால், ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ என்று துவங்கும். அந்த அதிகாரத்தில் ஞானமாகிய கர்த்தர் பேசுகிறார். ஞானமாகிய நான் என்று ஞானமே பேசுகிறது, ஜனங்களை நோக்கி கூப்பிடுகிறது. அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஞானமாகிய நான் விவேகத்தோடே வாசம் பண்ணி நல்யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், என்னாலே பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள், என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள் என்று ஞானம் சொல்லுகிறதாக, புத்தி சொல்லுகிறதாக இங்கே எழுதப்பட்டிருக்கும். ஞானம் என்றாலே கர்த்தர் தான். ஏன்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் 31வது வசனத்தில் அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தவுமானார் என்று எழுதப்பட்டிருக்கும். வாசிங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும், அவரே நமக்கு தேவனால் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். கர்த்தர் ஞானமாய் இருந்து, அவரே நமக்கு புத்தியாய் இருந்து இன்றைக்கு நம்மை வழி நடத்துகிறார். அப்படியே ராஜாக்கள். ஆகிலும் வேதத்தில் ராஜாக்கள் ஒரு தேசத்துக்கு அமைவது என்பது அந்தந்த நாட்டு பிரஜைகளை பொறுத்தது, தேசத்து ஜனங்களை பொறுத்தது. நல்ல ராஜாக்கள், சில மோசமான ராஜாக்கள் தேசத்தை அரசாள்றாங்க. எல்லாமே நல்ல ராஜாக்கள் என்று சொல்வதற்கில்லை.
சில தேசங்களில் ராஜாக்கள் நல்லவங்களை அமையும் போது அந்த நாட்டு ஜனங்கள் ரொம்ப மன நிறைவாக மன நிம்மதியாக வாழ்கிறாங்க. சில மோசமான ராஜாக்கள் தேசத்தை ஆளுகை செய்யும் பொழுது ஜனங்கள் தவிக்கிறாங்க, தத்தளிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, வறுமைக்குள் தள்ளப்படுறாங்க. இன்றைக்கு ஒரு வெறுமையான சூழ்நிலையை அனுபவிக்கிறாங்க. வேதமும் அப்படிதான் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 29:2 வசனத்தில் ஒரு துன்மார்க்கமான ராஜா தேசத்தை அரசாண்டால் ஜனங்கள் தவிப்பார்கள். வாசிங்க இந்த வசனத்தை. 29:2. நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழுவார்கள். துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். தேசத்து ஜனங்கள் தவிப்பாங்க. சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, பணம் இல்லாம, வேலை இல்லாம, சிறந்த ஒரு பொருளாதாரம் இல்லாம, நீதி கிடைக்காம, நியாயம் கிடைக்காம ஜனங்கள் தவிப்பார்கள். ஜனங்களுடைய தவிப்பு. ஒரு துன்மார்க்கன் தேசத்தை அரசாண்டால் ஜனங்கள் தவிப்பார்கள். ஏனென்றால் ஒரு ராஜா என்றால் அவன் ஜனங்களை நேசிக்கணும், தேசத்தை நேசிக்கணும், ஜனங்களுக்கு நீதி செய்யணும், நியாயம் செய்யணும், அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் சந்திக்க வேண்டும். ஆனால் ஒரு ராஜா தற்பிரியனாய், பணப்பிரியனாய், சுகபோக பிரியனாய் அப்படி இருப்பானால் அவன் தனக்குரிய காரியத்தையே பார்த்துக்கிட்டு போவான். ஜனங்களுடைய காரியங்களை அவன் யோசிக்க மாட்டான், அதை செய்ய மாட்டான். ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்கமான ஒரு ராஜா, துன்மார்க்கன். அப்படிப்பட்ட ஒரு ராஜா தெய்வ பயம் இல்லை, தேசப்பற்று இல்லை, ஜனங்க மேலே உண்மையான அக்கறை இல்லை என்றெல்லாம் ஒரு ராஜா வாழ்ந்தா நிச்சயமா ஜனங்கள் அங்கே தவிப்பார்கள். அப்படிதான் பைபிளில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. பல சம்பவங்கள் நடந்திருக்குது. அதில் ஒரு சம்பவத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் தேசத்தை 12 கோத்திரத்தையும் சவுல், தாவீது, சாலமோன் போன்ற ராஜாக்கள் 12 கோத்திரத்தையும் அரசாண்டாங்க. 12 கோத்திரம் என்று சொல்லும் பொழுது திரள் கூட்ட ஜனங்கள். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள். சாலமோனுக்கு பின்பு அவனுடைய மகன் ரெகொபெயாம் அரசாட்சிக்கு வரான். அவனுடைய அரசாட்சி பதவியேற்ற பிறகு ஜனங்கள், தேசத்து ஜனங்கள் ராஜாவிடத்தில் ஒரு கோரிக்கை வைப்பாங்க. ராஜாவே, எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு இந்த உதவியை செய்தீங்கன்னா நாங்கள் கடைசி மட்டும் உங்களை ஆதரிப்போம், உங்களோட நாங்கள் நிலைச்சிருப்போம் என்று ராஜாவிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் பாருங்க. அவர்கள் யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் வந்து ரெகொபெயாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும். அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். ராஜாவிடத்தில் ஜனங்கள் சொன்ன ஒரு கோரிக்கை, அவங்களுடைய ஒரு வேண்டுதல் என்னன்னு சொன்னா, உங்க தகப்பன் சாலமோன் ராஜா எங்கள் மீது பாரமான நுகத்தை எங்கள் மீது வைத்து விட்டார். உங்க தகப்பனார் வைத்த அந்த கடினமான வேலை, பாரமான நுகம், இதிலிருந்து எங்களை கொஞ்சம் லகுவாக்குங்க. அப்பொழுது நாங்கள் உம்மை சேவிப்போம், நாங்கள் உமக்கு ஊழியக்காரராய் இருப்போம், உம்மை சேவிப்போம் என்று சொன்னார்கள். சாலமோன் ராஜா அன்றைக்கு தேசத்தில் ஜனங்களுக்கு பாரமான நுகத்தை வச்சிட்டான். கடினமான வேலைகளையும் கொடுத்துருக்கான். ஜனங்களால் இதை சுமக்க முடியல. ஆகவே இப்போ மகனிடத்தில் வந்து ஜனங்க கேட்குறாங்க, இதிலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் விடுதலை வேணும், எங்களுடைய பிரச்சனையை நீங்கள் கேட்டு அதிலிருந்து எங்களை கொஞ்சம் லகுவாக்கணும், எங்களுக்கு இந்த வேலை சுமையை கொஞ்சம் குறைக்கணும், பாரமான நுகத்தை, கடினமான வேலைகளை
எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது கொஞ்சம் லகுவாக்கணும் என்று கேட்டுக்கொண்டாங்க. அப்படி கேட்டதுக்கு ரெகொபெயாம் ராஜா சொல்லுவான், அப்படியா, அப்படின்னா ஒரு 3 நாள் டைம் கொடுங்க, 3 நாளைக்கு பிறகு நீங்கள் இங்கே வாங்க, நான் உங்களுக்கு சொல்லுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே ரெகொபெயாம் தன் தகப்பனோடு கூட இருந்த ஆலோசனைக்காரர்கள், வயது முதிர்ந்தவங்க, நல்ல அனுபவமானவங்க, அவங்களுக்கு எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, அவர்களிடத்துல போய் இந்த பிரச்சனையை சொல்லுவான். ரெகொபெயாம் ராஜா, இப்படி ஜனங்கள் என்னிடத்துல ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு மீது பாரமான நுகம் இருக்கிறதாகவும் கடினமான வேலைகள் எங்கள் மீது சுமத்தப்பட்டு இருக்கிறதாகவும் அவங்க சொல்கிறாங்க. என்னுடைய தகப்பனார் அதை வச்சுட்டு போயிருக்கிறாராம், அதிலிருந்து லகுவாக்கும் என்று கேட்டுக்கொண்டாங்க. நீங்கள் என்ன ஆலோசனை சொல்கிறீங்க, உங்கள் ஆலோசனையை எனக்கு சொல்லுங்க என்று ரெகொபெயாம் வயது முதிர்ந்தவர்களிடத்திலே அவன் கேட்டான். வாசிங்க பார்க்கலாம், 6 6, 7. அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோட ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். நான் ஜனங்களுக்கு ஒரு சரியான ஒரு பதில் சொல்லணும். என்ன யோசனை சொல்றீங்க, உங்களுடைய ஆலோசனை எனக்கு சொல்லுங்க என்று கேட்டப்போ, வயதானவர்கள் எப்பயுமே ரொம்ப அனுபவசாலிகளாக இருப்பாங்க, பல காரியங்களை அறிஞ்சிருப்பாங்க, பல காரியங்களை பார்க்குறாங்க, வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பாங்க. ஆகவே அவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆலோசனை கொடுக்க முடியும், ஒரு நல்ல ஒரு புத்திமதி சொல்ல முடியும் அவர்களால். ஆகவே அவர்கள் ஒரு ஆலோசனை சொன்னார்கள். என்ன ஆலோசனை சொன்னார்கள்? 7வது வசனம். அதற்கு அந்த வயது முதிர்ந்தவர்கள், நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல் வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராய் இருப்பார்கள் என்றார்கள். உடனே அந்த வயது முதிர்ந்தவங்க சொல்றாங்க ராஜாவுக்கு, ரெகொபெயாமுக்கு, சாலமோன் ராஜாவுடைய மகனுக்கு சொன்னாங்க, நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி, தேசத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜா, அவன் ஒரு சேவகன், அப்படின்னா சேவை செய்கிறவன், ஜனங்களுக்கு சேவகனாகி அவங்க கேட்குற காரியத்தை அவங்களுக்கு செய்து கொடுக்கணும். சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்ல வார்த்தை சொல்லுவீரானால் அவர்கள் உனக்கு என்னாலும் உன்னோடு கூட இருப்பாங்க, உனக்கு ஊழியக்காரராக இருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்ல வேண்டும். அவர்கள் மனதுக்கு ஒரு ஆறுதலாக, சந்தோஷமாக, அவர்களுடைய தேவை என்ன, எதில் அவங்க சிரமப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, ஜனங்களுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னாங்க. ஆனால் ரெகொபெயாம் அதை ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியல. அடுத்த வசனத்தில் பார்க்கும் பொழுது, முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு, ஒரு நல்ல ஆலோசனை, அவன் ராஜாங்க நிலைத்திருக்கும், அவனுடைய ராஜ பதவி நிலைத்திருக்கும், அவன் சிங்காசனத்தில் நீடித்த நாட்களாக இருக்க முடியும், நல்ல ஒரு ஆட்சி செய்ய முடியும், தேசம் செழிப்பாக இருக்கும், ஜனங்கள் உடந்தையாக கூடியே இருப்பாங்க, ஒரு யுத்தம் வந்தாலும் அதில் வெற்றி பெற முடியும், எல்லாரும் ஒருமனப்படும் பொழுது, ராஜாவோடு ஒத்துழைக்கும் பொழுது எல்லா விதத்திலையுமே நல்லா இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆலோசனை தான் கொடுத்தாங்க. ஆனால் அந்த முதியோர் சொன்ன ஆலோசனையை ரெகொபெயாம் தள்ளிவிட்டான். இது நல்ல ஆலோசனை இல்லை என்றவன் தள்ளிவிட்டு, 8வது வசனம் பாருங்க. முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோட வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். தன்னோடு வளர்ந்த
வாலிபர்களிடத்துல போய் ஆலோசனை கேட்கிறான். அவன் செய்த ஒரு பெரிய ஒரு தப்பு. அவனுக்கு இதனால வாழ்க்கையில என்ன நேரிடும் என்பதை அப்பொழுது அவன் அறியாமல் இருந்தான். தன்னோடு கூட வளர்ந்த வாலிபர்களோடு போய் ஜனங்கள் என்னிடத்தில் இப்படி கேட்கிறாங்க, என் தகப்பன் வைத்த அந்த பாரமான நுகத்தை, கடினமான வேலையை லகுவாக்க வேண்டும் என்று கேட்கிறாங்க. அதற்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்லுறீங்க என்று தன்னோடு வளர்ந்த வாலிபர்களிடத்துல அதை சொல்லுறான். உடனே அந்த வாலிபர்கள் அவனுக்கு ஆலோசனை சொன்னார்கள். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ரெகொபெயாமுக்கு வாலிபர்கள் கொடுத்த ஆலோசனை என்ன? கீழே வாசிங்க. அப்பொழுது அவனோட வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கலும் பருமனாய் இருக்கும். என்ன சொன்னாங்க? என்னுடைய சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமன். அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்க அப்பா உங்களுக்கு கடினமான நுகத்தை, பாரமான வேலைகளை தந்தாரா? அதைவிட பன்மடங்கு கடினமான சுமையை உங்கள் மீது வைப்பேன், கடினமான வேலையை உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஒரு கொடுமையான ஒரு பதில் கற்றுக் கொடுத்தாங்க. அடுத்த வசனம், இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். எங்க அப்பா வச்ச பாரத்தை காட்டிலும், ஏன்னா இவருடைய சுண்டு வரல் அவங்க அப்பாவுடைய இடுப்பை விட பெருசாம். ஆகவே என் தகப்பனார் உங்கள் மீது வைத்த பாரத்தை அதிகமாக்குவேன், உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே கண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று, தேள்களை கொண்டு தேளை கொட்ட வச்சு நான் உங்களை தண்டிப்பேன். சாலமோன் ராஜா குற்றம் செய்தவைகளை சவுக்கடி கொடுத்திருக்கிறார். எங்க அப்பா சவுக்குனால உங்களை தண்டித்தார், நான் சவுக்கினால் மாத்திரம் அல்ல, தேள் அதை கொட்ட வச்சு, ஒரு முறை ஒரு தேள் ஒரு மனிதனை கொட்டினால் அது அப்படியே 24 மணி நேரம் அப்படியே கடுகடுன்னு அத்தனை ஒரு கொடுமையான வலியா இருக்கும். தேள்களினால் உங்களை நான் தண்டிப்பேன் என்று ஒரு கடினமான ஒரு உத்தரவு சொல்லத்தக்கதான ஆலோசனையை கொடுத்தார்கள். வாலிபர்களுடைய ஆலோசனை அது அவனுக்கு நல்லதா தோணுது. அந்த முதியோர் சொன்ன நல்ல வார்த்தைகள், நல்ல ஆலோசனை தேசத்துக்கு நல்லது, ராஜாவுக்கு நல்லது, எல்லாருக்குமே அது நல்லது. அது அவனுக்கு நல்லதா தோணலை. ஆனால் இந்த வாலிபர்கள் கொடுத்த இந்த ஆலோசனை ரெகொபெயாமுக்கு அது நல்லதா தோணுது. எவ்வளவு ஒரு கஷ்டம், எவ்வளவு ஒரு கொடுமையான ஒன்று. இவன் 3வது நாள் ஜனங்களை வர சொல்லி இருந்தான். அதுபோல ஜனங்கள் ஆவலோட, ராஜா நமக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவார், நல்ல ஒரு காரியத்தை அறிவிப்பார், இந்த நுகத்தில் இருந்து, இந்த பாரத்தில் இருந்து, இந்த வேதனையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று ஆவலோடு கூட ஜனங்கள் 3வது நாள் ராஜாவுடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய வார்த்தை அது எப்படி இருக்கும் என்று சொல்லி ஆவலாய் வந்து காத்திருந்தாங்க. இப்போ இந்த வாலிபர்கள் சொன்ன அந்த ஆலோசனையை ராஜா சொல்றான் ஜனங்க மத்தியில. உங்களுடைய பாரமான நுகத்தை பன்மடங்கு பாரமாக்குவேன், சவுக்கினால் அல்ல தேள்களினால் உங்களை கொட்ட வச்சு உங்களை நான் தண்டிப்பேன் என்று கடினமான உத்தரவை சொன்னான். உடனே ஜனங்கள் ராஜாவுடைய பதிலை கேட்டு மனம் உடைந்து போனார்கள், மனம் வருந்தினார்கள். அவர்களுக்கு ரொம்ப கோபம் வந்தது. உடனே என்ன செய்தார்கள்? ராஜாவுக்கு ஒரு பதில் சொன்னாங்க. பாருங்க 16வது வசனம். ராஜா தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேலர் கண்டபோது, ராஜா செவி கொடுக்கல, ஜனங்களுடைய காரியத்தை அவன் காது கொடுத்து கேட்கல, ஜனங்களுடைய பிரச்சனைக்கு அவன் அதை செவி கொடுக்கவே இல்லை. ராஜா ஜனங்களுடைய கோரிக்கையை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஜனங்களுடைய வார்த்தையை
அவன் கேட்கலை செவி கொடுக்கவில்லை என்று ஜனங்கள் அறிந்து என்ன சொன்னாங்க? ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோட எங்களுக்கு பங்கேது சொன்னாங்க. தாவீதுடைய மக சாலமோன், சாலமோனுடைய மக ரெகபயாம். எங்களுக்கும் தாவீதுக்கும் சம்பந்தம் இல்லை. தாவீதோடு எங்களுக்கு பங்கில்லை. எங்களுக்கு இந்த ராஜாங்கம் வேண்டாம், இந்த ராஜா வேண்டாம், இந்த ராஜா எங்களுக்கு தேவையில்லை. தாவீதோடு எங்களுக்கு பங்கில்லை. ஈசாயின் குமாரண்டத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போயிடு. இஸ்ரவேலே எல்லா ஜனங்களும் அவரவர் வீடுகளுக்கு போங்க. நமக்கு இந்த ராஜா அவசியம் இல்லை, இந்த ராஜா நமக்கு தேவையில்லை. எல்லாரும் அவரவர் வீட்டுக்கு போங்க, சொந்த வீட்டுக்கு போங்க. இப்போது தாவீதே சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி, ரெகபயாமே நீ உன் வீட்டை நீ பார்த்துக்க, உன் காரியத்தை நீ பார்த்துக்க. ஜனங்களுக்காக நீ வரல, ஜனங்களுக்காக நீ பதவி ஏற்கல, ஜனங்களுக்காக நீ சிங்காசனத்தில் இருக்கல, நீ ஜனங்களுக்காக ராஜாவாகல, உனக்காக தான் நீ ராஜா இருக்கிற. உன் வீட்டையே நீ பார்த்துக்கோ, நாங்கள் எங்கள் கூடாரத்துக்கு நாங்கள் போகிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரத்துக்கு சென்று விட்டார்கள். இஸ்ரவேலிலே 12 கோத்திரம், இதுல 10 கோத்திர ஜனங்கள் லட்சமா எல்லாரும் ரெகொபெயாமை விட்டு பிரிந்து விட்டார்கள். நமக்கு இந்த ராஜா வேண்டாம். அவர்கள் இந்த கோரிக்கை வைப்பதற்காக யெரொபெயாம் என்று சொன்ன ஒரு தலைவனோட தான் வந்திருந்தாங்க. அவனை தலைவனாக்கி கொண்டு ராஜாவாக்கி கொண்டு அவனுடைய ஆட்களாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 கோத்திரம் மிஞ்சி இருந்தது. அந்த 2 கோத்திரம் தான் ரெகொபெயாமுக்கு. வாலிபர்களின் ஆலோசனை, வாலிபர் சொல்லக்கூடிய ஆலோசனை இவனுக்கு சரிப்படுது. முதியோர் சொன்ன நல்ல ஆலோசனை அது அவனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு வாலிபர்கள் அனுபவம் இல்லாதவங்க, படிச்சிருந்தாலும் படிப்பறிவு இருந்தாலும் அனுபவம் என்பது அதை விட கொஞ்சம் மேலானது. நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கும் நீதிமொழிகள் ரெகொபெயாமுடைய தகப்பனார் சாலமோன் எழுதின நீதிமொழிகள் தான். வாலிபர்களுக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கும், வாலிபர்களுக்கு ஞானம், அறிவு, விவேகம் இதெல்லாம் கிடைக்கும் என்று நீதிமொழிகள். இந்த வேத வாக்கியத்தை நல்லா படிக்கணும். வேத வாக்கியத்தை வாலிபர்கள் அறிந்தால் வாலிபர்களுக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கும். இந்த மோசமான ஆலோசனை, தேசமே பாழாகுது, ராஜாங்கம் போகுது, ஜனங்கள் எல்லாரும் வேதனைப்படுகிறாங்க. இன்றைக்கு இத்தனை ஒரு கொடுமைக்கு தள்ளப்படுவதற்கு காரணம் வாலிபர்களின் ஆலோசனை. ஆனால் வாலிபர்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை உதிக்கணுமா, நல்ல ஒரு அறிவு, ஒரு புத்தி, நல்ல ஒரு யோசனை கிடைக்க வேண்டுமா, வேதத்தை வாசிக்கணும். வேத வாக்கியங்கள் மூலம் அவர்களுக்கு நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. 4 இவைகள் பேதைகளுக்கு வினாவையும், இவைகள் வேத வாக்கியங்கள், நீதிமொழிகள், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நீதிமொழிகள், நல்ல வாக்கியங்கள், பொன்மொழிகள், இவைகளால் பேதைகளுக்கு வினாவையும், அறிவே இல்லாதவங்களுக்கு கூட அவங்களுக்கு ஒரு அறிவு கிடைக்கும், கேள்வியையும். வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். வாலிபர்களுக்கு விவேகம், அறிவு. இன்றைக்கு உலகத்துல வாலிபர்கள் எவ்வளவு மோசமா இருக்காங்க. அறிவில்லை, விவேகம் இல்லை, படிச்சிருப்பாங்க, பட்டாதாரிகளாக இருப்பாங்க, திருட்டு தொழிலில் இறங்கியிருப்பாங்க, கஞ்சா குடிச்சுக்கிட்டு தங்கள் வாழ்வை பாழாக்கி கொண்டு அநேகருக்கு ஒரு இடையூறா தன்னுடைய சரீரத்தையும் கெடுத்து கொண்டு உங்களுடைய வாழ்வே கேள்விக்குறி. ஒரு சரியான விவேகம் இல்லை, அறிவு இல்லை. ஆனால் நல்ல சிறந்த வாலிபர்களும் உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. ஆகவே வேதம், இன்றைக்கு இந்த வேதத்தின் வாக்கியங்கள், நீதிமொழிகள், இவைகளால் அறிவு கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், விவேகம் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும். இந்த உபதேசத்தை கற்றுக்கொண்டால் பாருங்க, முதல்ல இருந்து பாருங்க, வசிங்க. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள், இவைகளால் ஞானத்தையும், இந்த நீதிமொழிகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து
புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இந்த உபதேசம் எல்லாம் கிடைக்கும். வாலிபர்களுக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கும், விவேகம் கிடைக்கும், அறிவு கிடைக்கும். ஆனா ரெகபயாம் அவனோடு வளர்ந்த வாலிபர்களுக்கு இந்த அறிவில் அவனுக்கும் இல்லை, அவங்களுக்கும் இல்லை. ஆனால் ஆலோசனை, முதியவர்கள் நல்ல ஆலோசனை கொடுக்கிறவங்க தான். இருந்த போதிலும் நமக்கு ஒருவர் உண்டு, அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் அதிசயம், அவருடைய நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று ஏசாயா 9:6 அவர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் நம்ம கர்த்தரிடத்தில் கேட்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார், ஆலோசனையை நமக்கு அறிவிப்பார். அவரே சொன்னார், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன், என் கண்ணை உன்மீது வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தரே சொன்ன வாக்கியம் 32 சங்கீதம் 8 அங்கு சொல்லப்பட்டிருக்கும். பாருங்க, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்தி என் கண்ணை உன் மீது வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தருடைய ஆலோசனை ஆச்சரியமா இருக்கும், அற்புதமா இருக்கும். மனிதர்களுடைய ஆலோசனையை விட முதியோர்கள் நல்ல ஆலோசனை கொடுக்கிறவங்க தான். அதை விட ஆச்சரியமா அற்புதமா ஆலோசனை கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். கர்த்தருடைய ஆலோசனை அது ஆச்சரியமானது என்று ஏசாயா எழுதுவார் தன்னோட புஸ்தகத்தில். ஆச்சரியமான ஆலோசனை கொடுக்கிறவர் ஏசாயா 28:29 எழுதப்பட்டிருக்கும். ஆகவே கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கணும். கர்த்தருடைய ஆலோசனை நிலை நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனை அது நிற்கும், அது நிறைவேறும். கர்த்தருடைய ஆலோசனை அது நடக்கும். மனிதர்கள் கொடுக்கிற ஆலோசனை ஒருவேளை நிறைவேறாமல் கூட போகலாம். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை அது என்றென்றைக்கும் நிலைக்கக்கூடியது. வேதம் அப்படி சொல்லுகிறது. மனுஷருடைய ஆலோசனையை கர்த்தர் அவமாக்கி விடுவார். கர்த்தருடைய ஆலோசனை என்றென்றைக்கும் நிற்கும் என்று வேதத்தில் பார்க்கலாம். சங்கீதம் 33:10, 11 பார்க்கும் பொழுது, கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி, ஜனங்களுடைய ஆலோசனையை விருதாவாக்கி, ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனை என்றென்றைக்கு நிற்கும். ஆகவே கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கணும். எந்த காரியமாய் இருந்தாலும், தேசத்தை ஆளுகை செய்வதா, நாட்டை ஆளுகை செய்வதா, நம்முடைய வீட்டை ஆளுகை செய்வதா, நம்முடைய வீட்டை, நம்முடைய குடும்பத்தை நடத்தணும். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கும், வீட்டை நடத்துவதற்கும், நாட்டை நடத்துவதற்கும் தேவனுடைய ஆலோசனை ரொம்ப நல்லது. அவருடைய ஆலோசனை ஆச்சரியமான ஒரு ஆலோசனை. இப்போ இந்த ரெகுபெயாம் வாலிபர்களிடத்தில் ஆலோசனை கேட்டு அவன் தன்னுடைய ஜனங்களை இழந்தான், தன்னுடைய ஜனத்தை இழந்தான். வேதம் சொல்லுகிறது, ஜனக்குறைவு என்பது ஒரு தலைவனின் முறிவு. ஜனக்குறைவு ஒரு தலைவனுக்கு அது ஆபத்து, அவன் ராஜாங்கத்துக்கு ஆபத்து. அது மோசமான ஒரு முடிவாய் இருக்கும். இவனுடைய தகப்பன் சாலமோன் இவனுக்கு முன்னாடி ராஜாவாய் இருந்தான். சாலமோன் ராஜாவான போது அவன் யாரிடத்திலும் போய் ஆலோசனை கேட்கல. ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், என் கண்ணை உன்மீது வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தருடைய ஆலோசனை அது ஆச்சரியமானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவன் கர்த்தரிடத்துல தான் ஆலோசனை கேட்டான், கர்த்தரிடத்துல தான் கேட்டான். ஒரு நாளிலே அவன் 1000 சர்வாங்க தகன பலியை கர்த்தருக்கு ஏறெடுத்தான். 1000 சர்வாங்க தகன பலி. கர்த்தருடைய
ஆசரிப்பு கூடாரத்தில் ஆலய பிரகாரத்தில் கர்த்தருக்கு பலிகளை ஏறெடுத்தான். அது கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷம். அன்று இரவு சாலமோனுக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்தார். சொப்பனத்தில் வெளிப்பட்டார். வெளிப்பட்டு சாலமோனே உனக்கு என்ன வேணும் கேளு என்று சொன்னார். அப்ப அவன் சொல்லுவான், 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க. அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். தாழ்த்தினான். உனக்கு என்ன வேணும் என்று கேட்டப்போ அவன் சொன்ன ஒரு காரியம், உம்முடைய ஜனங்களோடு நான் போக்குவரத்தாய் இருக்கிறேன். நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். ஜனங்களை நடத்துவதற்கு போதிய அறிவில்லை. நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்க அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். உனக்கு என்ன வேணும்? 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்தி இருக்கிறாயே, நீ என்ன கேட்டாலும் கொடுப்பேன். உனக்கு என்ன வேணும் என்று தேவன் சொப்பனத்திலே சாலமோனுக்கு வெளிப்பட்டு கேட்கிறார். அப்ப இவன் சொன்னான், நான் சிறு பிள்ளை. இவ்வளவு திரளான ஜனத்துக்கு நியாயம் விசாரித்து அவர்களுக்கு நீதி வழங்க போதிய அறிவில்லை. நன்மை எது தீமை எது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு, நல்லது கெட்டது, ஒரு விவேகம் எனக்கு வேண்டும். ஞானமுள்ள ஒரு இருதயம் எனக்கு வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்டான். கர்த்தர் அதுக்கு ஆச்சரியப்படுறார். ஐஸ்வர்யத்தை கேட்கல, செல்வத்தை கேட்கல, சத்ருவின் ஜீவனை கேட்கல, இதையெல்லாம் கேட்காமல் ஞானம் வேண்டும் என்று சாலமோன் கேட்டானே என்று தேவன் ஆச்சரியப்பட்டு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நீ கேட்ட ஞானத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று கொடுத்தார். 10, 11, 12 வாசிங்க. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. கர்த்தருக்கு இது ரொம்ப இஷ்டமான ஒரு காரியமாச்சு. ஞானத்தை கேட்டது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியம் ஆனது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமல் ஐஸ்வர்யத்தை கேளாமல் சத்துருக்களின் பிராணனை கேளாமல் சத்துருடைய பிராணனை கேளாமல் இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஞானத்தை கொடுத்தார். கேளாத ஐஸ்வர்யத்தையும் எல்லா ஆஸ்திகளையும் தந்து இவன் கேட்ட ஞானமுள்ள இருதயம், உணர்வும் ஞானமும் உள்ள இருதயம், நன்மை எது தீமை எது என்று பகுத்தறியக்கூடிய அறிவை அவனுக்கு கொடுத்தார். ஆகவே அவனுடைய அரசாட்சியின் போது தேசம் சமாதானமாக தான் இருந்துச்சு. வேதம் அப்படி சொல்லுகிறது. அவன் அரசாண்ட இடமெல்லாம் ஜனங்கள் சமாதானத்தோடு இருக்கிறாங்க. யாருக்கும் ஒரு சமாதான குறைவுகள், சமாதான கேடுகள் நேரிடவில்லை. எல்லாரும் சமாதானமாய் இருந்தார்கள். இன்னும் ஜனங்கள் எல்லாரும் அவரவருடைய திராட்சை செடியின் நிழலிலும் அத்தி மரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள் என்று 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும். எல்லாரும் சமாதானமாய் இருந்தார்கள். அவரவர் நிழலிலே
அவரவருடைய திராட்சை செடியின் நிழலிலே, அவரவருடைய அத்திமரத்தின் நிழலிலே அவர்கள் சுகமாய் குடியிருந்தார்கள். வெயில் இல்லை உங்களுக்கு. வெயில் என்பது சூரிய ஒளி மாத்திரம். அந்த வெயில் தான் என்று பொருள் அல்ல. தேசத்து ஜனங்கள் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, ஒரு வறுமைக்குள்ளே இருக்கிறாங்க, ஒரு குறைபாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, வேலையின்மையில இருக்கிறாங்க, வருமானம் இல்லை, இன்றைக்கு ஒன்றும் இல்லை, கஷ்டப்படுறாங்கன்னா சூரிய வெப்பத்தை விட அது கொடுமையான வெயில், அது கொடுமையான ஒன்று. நிழல், நிழல் என்பது உண்மையா மரத்தடி நிழல் நிழல் தான். ஆனால் இன்றைக்கு வறுமை, கஷ்டம், பிரச்சனை, பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, இப்படியெல்லாம் ஒரு ஒரு உஷ்ணத்துக்குள்ள, ஒரு நெருப்புக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க நிழலுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாலும் அது நிழல் அல்ல, அது வெயில் தான். ஆனால் சாலமோன் ராஜா காலத்தில் ஜனங்கள் சுகமாய் அவரவர் தங்கள் தங்கள் நிழலுக்குள்ளே இருந்தார்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவரவருக்கு நிழல் இருக்குதுன்னா எல்லாருக்கும் ஒரு நிறைவு, நல்ல வருமானம், சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, தண்ணிக்கு பஞ்சம் இல்லை, பொருளாதாரத்துக்கு பஞ்சம் இல்லை, எல்லாரோட மனதுக்கும் நிறைவு, சமாதானம், சந்தோஷம். ஆகவே எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இருந்தது, எல்லாருக்கும் எல்லாம் இருந்தது சாலமோன் ராஜா காலத்தில். ஆகவே அவர்கள் நிறைவாக இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அவனோட மகன்தான் ரெகொபெயாம். கர்த்தரிடத்தில் அவன் தன்னுடைய தேவையை கேட்டான். ஆண்டவரே, எனக்கு ஞானம் வேண்டும், ஜனங்களை நடத்துவதற்கு, ஜனத்துக்கு நீதி செலுத்துவதற்கு, ஜனத்துக்கு நியாயம் சொல்லுவதற்கு, அவர்களுடைய கோரிக்கையை சொல்லும் போது அதற்கு ஒரு நல்ல பதில், நல்ல வார்த்தை சொல்லுவதற்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டான். தேசத்துக்கு, அவன் தேசத்து பிரஜைகளுக்கு அது சுகமும் ஒரு சமாதானமாக இருந்தது. ஆனால் அவனுடைய மகன் வாலிபர்களுடைய வார்த்தையை கேட்டு அவர் ஒரு கடினமான ஒரு பதிலை அவன் சொன்னதுனால ஜனங்கள்ல 10 கோத்திர ஜனங்கள், இஸ்ரவேலே நீ அவரவர் கூடாரத்துக்கு போயிருங்க, நமக்கு இந்த ராஜா தேவையில்லை என்று ரெகொபெயாம் ராஜாவை புறக்கணித்து விட்டு எல்லாம் திரும்பி போயிட்டாங்க. 2 கோத்திரம் எஞ்சி இருந்தது. லட்சமான கோடி ஜனங்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க. நமக்கு இந்த ராஜா வேண்டாம் என்று அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ ஜனங்கள் குறைந்து போயிட்டாங்க. ஜனக்குறைவு அது ஒரு தலைவனின் முறிவு என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 28வது வசனம் 28. ஜனத்திரட்சி ராஜாவின் மகிமை. ஜனத்திரட்சி, ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு ராஜாவுக்கு ஜனங்கள் மிகுதியா இருந்தால் அது ராஜாவுக்கு மகிமை. மகிமை. ஜனக்குறைவு தலைவனின் முறிவு. ஜனக்குறைவு, ஜனங்கள் குறைஞ்சு போயிட்டாங்க. ஜனக்குறைவு அது அந்த ராஜாவின் முறிவு, ஒரு தலைவனுக்கு முறிவு. ஜனங்கள் ரொம்ப அவசியம். இன்னைக்கு ஜனங்கள் வேண்டும். நமக்கு மனுஷனுடைய தயவு தேவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தேவகுமாரனாக, மனுஷகுமாரனாக அவன் நடமாடினார், ஊழியம் செய்தார். அப்போ மனுஷனுடைய தயவு அவருக்கு இருந்துச்சு. மனுஷனுடைய தயவும் நமக்கு தேவை. நம்முடைய வாழ்வில் கூட அப்படித்தான். இன்றைக்கு மனுஷனுடைய தயவு ஒருத்தரும் வேண்டாம், எனக்கு யாருமே தேவையில்லை, நானே வாழ்ந்து கொள்ளுவேன் என்று இன்னைக்கு அப்படியெல்லாம் எடுத்தெறிஞ்சு நம்ம வாழ்ந்துட முடியாது. மனிதர்களுடைய தயவு, மனிதர்களுடைய அன்பு, அவர்களுடைய ஒத்தாசை நம்முடைய வாழ்வுக்கு தேவைத்தான். ஒரு ராஜா அப்படி இருந்துட முடியாது. ஒரு தேசத்தை அரசாளக்கூடிய ராஜாவுக்கு ஜனங்கள் திரட்சியாய் இருந்தால்தான் அது அவனுக்கு மகிமை. ஜனக்குறைவு என்றால் அந்த தலைவனுக்கு அது முறிவு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. 10 கோத்திர ஜனங்கள், 12 கோத்திரத்தில் 10 கோத்திர ஜனங்கள் ரெகொபெயாமை புறக்கணித்து சென்று விட்டார்கள். 2 கோத்திரம் தான் எஞ்சி இருந்தது. அதோட போச்சா, இன்னும் ஒரு பெரிய ஒரு காரியம் நடந்தது. ஜனங்கள் அவன் பக்கம் இல்லை என்பதை பக்கத்து நாடு கேள்விப்படுது. எகிப்து.
எகிப்தின் ராஜா என்ன செய்தான்? இவனுக்கு எதிராக புறப்பட்டு வந்தான். புறப்பட்டு வந்து இப்போ சாலமோன் ராஜா காலத்துல தங்கமான தங்கம். ஆகவே அரண்மனையில நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது. ராஜ அரண்மனையில, தேவாலயத்துல நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது. எல்லாம் தங்கம்தான். தங்கத்தினாலும் விலையேற பெற்ற ரத்தின கற்கள், விலையுயர்ந்த கற்கள். சாலமோன் ராஜா காலத்துல வெள்ளி என்பது அது ஒரு பொருட்டாக எண்ணப்படவே இல்லை. எல்லாமே தங்கம். அவன் உட்கார்ந்திருக்க சிங்காசனம் தங்கம், ராஜ அரண்மனையில எல்லா பொருள்களும் தங்கம், தேவாலயத்துல எல்லாமே தங்கம், விலை உயர்ந்த கற்கள், ரத்தின கற்கள், இவைகளால. ஆகவே இவ்வளவு பொக்கிஷம் தேசத்துல இருக்குது. பக்கத்து நாடு எகிப்து. எகிப்திலிருந்து ராஜா புறப்பட்டு வந்து, இவன் தான் ஜனத்துடைய பலம் இல்லாமல் இருக்கிறானே. ஆகவே தேசத்துக்குள்ள பூந்தான். அரண்மனையின் பொக்கிஷங்களை எல்லாம், தேவாலயத்தின் பொக்கிஷங்களை எல்லாம் எகிப்துக்கு கொண்டு போனான். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 21 பாருங்க. சாலமோனின் குமாரனாகிய ரெகொபெயாம் யூதாவிலே ராஜ்யபாரம் பண்ணினான். ரெகொபெயாம் ராஜாவாகிற போது 41 வயதாயிருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பேர் நாமாள். யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தாங்கள் செய்து வருகிற தங்களுடைய பாவங்களினால் தங்கள் பிதாக்கள் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் அவருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார்கள். ஜனங்களும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் ரொம்ப மோசமாயிட்டாங்க. ரொம்ப பாவம் செய்து ரொம்ப மோசம் ஆயிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில 25, 26 ரெகொபெயாம் ராஜ்யபாரம் பண்ணும் 5ஆம் வருஷத்திலே எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் எருசலேமுக்கு விரோதமாக வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் சாலமோன் சேவித்த பொன் பரிசுகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். எல்லாம் பொண்ணு நாளானது. எல்லாம் பொண்ணு நாளானது. அவ்வளவு பொக்கிஷமும் எகிப்துக்கு போயிருச்சு. ஜனத்தையும் இழந்தான். தேசத்தின் செல்வாக்கு, தேசத்தின் ஐஸ்வர்யம், அரண்மனையின் பொக்கிஷங்கள், ஆலயத்தின் பொக்கிஷங்கள் அனைத்தையும் இழந்தான் ரெகொபெயாம். நண்பர்களுடைய ஆலோசனை இன்றைக்கு ஒரு ராஜாவா இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பிரச்சனையை உண்டு பண்ணிருச்சு. ஆகவே ஜனக்குறைவு ஒரு தலைவனின் முறிவு என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய ராஜாங்கத்துக்கும் பிரச்சனை தான். அவன் தேசத்துக்கே ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை. சாலமோன் ராஜா காலத்துல தங்கமான தங்கம். வருஷந்தோறும் தேசத்துக்கு அவ்வளோ தங்கம் வருமா? எவ்வளவு தங்கம் வரும்? 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஒவ்வொரு வருஷத்திலும் அவனுக்கு வந்த பொன் தேசத்துக்கு தங்கம் வரும். சாலமோன் ராஜா காலத்துல இந்த ரெகொபெயாமுடைய தகப்பனார் சாலமோன் அரசாண்ட நாட்களிலே தேசத்துக்கு தங்கம் வரும். கப்பல்ல எவ்வளவு தங்கம் வரும்? 666 தாலந்து எடையுடைய தங்கம் தேசத்துக்கு வருமா? ஒவ்வொரு வருஷமும் தேசத்துக்கு 666 தாலந்து, 666 தாலந்து பொன் தேசத்துக்கு வரும். 666 நாளே எப்படி இருக்கு? நமக்கு வெளிப்படுத்தல் தான் ஞாபகம் வருது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல மிருகத்தின் லக்கம், மனுஷருடைய லக்கத்தின்படி அது 666. அது ஒரு பிசாசுடைய நம்பர் தான். அந்த 666 தாலந்து என்பது இவனுடைய வாழ்விலும் கூட அது கடைசியில பிரச்சனையா தான் போச்சு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்வில் பணம் பெருகுது, செல்வம் பெருகுது, ஐஸ்வர்யம் பெருகுதுன்னா அது கடைசியில் ஆபத்தில் தான் போய் முடியும். இவனுக்கு ஐஸ்வர்யம் பெருகி
அவனுடைய நாட்களிலே விலையேற பெற்ற கற்கள், அதாவது உலகத்திலேயே அந்த நாட்கள்ல ராஜாக்கள் அரசாண்ட எல்லா தேசத்திலும் அவனுக்கு ஒத்த ஒரு ராஜா இல்லை. உலகத்திலேயே அவன் தான் முதல் பணக்காரன். அப்படிதான் இருந்தான் சாலமோன் ராஜா. அவனுக்கு என்ன வருஷந்தோறும் 666 தாலந்து எடை பொன் தங்கம் வந்து கொண்டே இருந்தது. கடைசியில் அவனுடைய ஞானம் அவனை கீழே கொண்டு போய் தள்ளிச்சு. செல்வாக்கு பெருக, ஐஸ்வர்யம் பெருக, என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று பாவத்துக்கு மேல பாவத்தை, தேவனுக்கு எதெல்லாம் பிடிக்காது, எது அவருக்கு கோபத்தை மூட்டும், எரிச்சலை மூட்டும் என்று தேவன் எதையெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம். எருசலேம் தேவாலயத்தை கட்டின அதே மனுஷன்தான் பிசாசுக்கும் கோயிலை கட்டினான், பிசாசுக்கு பலிபீடத்தை கட்டினான், தோப்பு விக்கிரகங்களை உண்டாக்கினான், சேவிக்க ஆரம்பித்தான். ஏனென்றால் அவனுடைய மனைவிகள் அப்படி மோசமான பெண்களை, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய பெண்களை, புறஜாதி பெண்களை அவன் திருமணம் செய்ததுனால ஒவ்வொரு பெண்களும் தங்கள் தங்கள் தேவதைகளுக்கு கோயிலை கட்ட சொல்லி அவன் அப்படி வழி விலக போய் பண்ணிட்டாங்க. 666 அது சாலமோனுடைய வாழ்வில் பயங்கர வீழ்ச்சியை உண்டாக்கினது. ஒரு தாலந்து என்பதே 34 கிலோ. ஒரு தாலந்து பொன், ஒரு தாலந்து பொன் என்று சொன்னா 34 கிலோ. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 666 தாலந்து என்றால் அது எவ்வளவு? 22,644 கிலோ. அதை பெருக்கி பாருங்க. 666 34 பெருக்குனா 22,644 கிலோ. ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ கிலோ தங்கம் வருது. 22,644 கிலோ தங்கம் தேசத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறது என்றால் எவ்வளவு தங்கம்? எல்லாமே தங்கத்துல தான். கத்தி, கரண்டி, தட்டு, கிண்ணம், எல்லா பொருள்கள், ஆலயத்தில் இருக்கிற எல்லா பொருள்கள், அரண்மனையில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் அனைத்துமே தங்கம். இப்போ ரெகொபெயாம் ஆட்சிக்கு வந்தான். அவனுடைய ஆலோசனை, நண்பர்கள் கொடுத்த ஆலோசனையினால் தன் தேசத்து ஜனங்களை இழந்தான். தன் தேசத்தில் இருக்கிற எல்லா பொக்கிஷத்தையும் அனைத்தையும் இழந்தான். இப்போவே அந்த 10 கோத்திர ஜனங்கள், இஸ்ரவேலர், அவர்களிடத்துல ஒரு ஆளை அனுப்பி பார்க்குறான். சரி, ஏற்றுக்கொள்றாங்களா இல்லையா பார்ப்போம் என்று ஒரு ஆளை அனுப்புவான். பாருங்க, 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம். பின்பு ராஜாவாகிய ரெகொபெயாம் பகுதி விசாரிப்புக்காரனாகிய அதோராமை அனுப்பினான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பகுதி விசாரிப்புக்காரன் அவனை அனுப்புனா ஜனங்கள் கல்லெறிந்து அவனை கொன்றார்கள். உன்னை நம்மளையும் முடிச்சிருவாங்க என்று இவன் ரெகொபெயாம் படு தீவிரமாய் அவன் புறப்பட்டு எருசலேமில் போய் அடைக்கலம் புகுந்துக்கிட்டான். வாசிங்க கீழே. ரெகொபெயாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடி போய் தன் உயிரை காப்பாத்திக்கிட்டான். ஒரு ராஜாவின் நிலைமை பாருங்க. தேசத்து ஜனங்கள் மீது உண்மையான ஒரு அன்பு, அக்கறை இல்லாம, தேசப்பற்று இல்லாம, தனக்காகவே இவன் ராஜாவா இருந்தா. இன்றைக்கு ஒவ்வொரு தேசத்திலையும் அப்படிதான். சில ராஜாக்கள் அப்படி அமைஞ்சிடுறாங்க. சில தேசத்துல ஜனங்களுக்காக இன்றைக்கு வாழக்கூடிய ராஜாக்களும் உண்டு. இன்றைக்கு இப்படிப்பட்ட ராஜாக்களை வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 28:15 பாருங்க. 28:15. ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி, ஏழை ஜனங்களை அரசாளக்கூடிய ஒரு துஷ்ட அதிகாரி, ஒரு துஷ்டனான ஒரு மனிதன் ராஜா ஆளுகை செய்கிறான். ஏழை ஜனங்க, அந்த ஏழை ஜனங்களுக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், அவங்களுக்கு இருப்பிடம் வேண்டும், அவங்க வாழ்வதற்கு நிறைய காரியங்கள் உண்டு. ஏழை ஜனங்களை அரசாளக்கூடிய ஒரு துஷ்ட ராஜா
கர்ஜிக்கும் சிங்கத்துக்கும் கர்ஜிக்கிற சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாய் இருக்கிறான். ஏழை ஜனங்களை அரசாளக்கூடிய ஒரு துஷ்ட அதிகாரி மிருகத்துக்கு சமம். கர்ஜிக்கிற சிங்கம், கரடி, புலி இப்படிப்பட்ட காட்டு விலங்குக்கு சமம். அவன் மனிதன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா ஒரு ராஜா நல்லவனாய் இருந்தான். தேசத்து ஜனங்களுடைய தேவையை அறிந்து அவன் கேட்டும் கொடுக்காம இருக்கிற ராஜாக்கள் இருக்கிறாங்களே, அப்படிப்பட்டவர்களாய் அல்ல. 29 நீதிமொழிகள் 29:4 பாருங்க. 4 நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறான். நியாயத்தினால் ராஜா தேசத்தில் நிலைநிறுத்துகிறான். பரிதான பிரியனோ அதை கவிழ்க்கிறான். 14 ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்கும். ஏழை ஜனங்க, இன்னைக்கு ஜனங்கள் ஏழைங்க ஏழையாவே இருக்கிறாங்க. பணக்காரங்க பணக்காரங்களா இருக்கிறாங்க. அவங்க பணத்துக்கு மேல பணம், கோடி கோடியா. ஏழை ஜனங்களை குறித்து கவலையே கிடையாது. அவங்களுக்கு வேலை வேணும். படித்து முடித்த நம்முடைய இந்திய தேசத்துல படித்து முடித்த வாலிபர்கள் 80% பேர் வேலை இல்லாமல் இருக்காங்களாம். ஆனா வேலை வாய்ப்புகள் அரசாங்கத்தில் நிறைய இருக்குது, கொடுக்கல. ஏழை ஜனங்களுடைய தேவையை அறிந்து விசாரித்து அவர்களுக்கு நியாயம் செய்யக்கூடிய, நீதி செலுத்தக்கூடிய ராஜா அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 14 மீண்டும் வாசிங்க. ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்கும், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அந்த ராஜா என்னைக்கும் நிலைச்சிருப்பான். ஏழை ஜனங்கள் மீது அன்பு வைத்து, அவர்கள் மீது பாசம் வைத்து, அவர்களை அரவணைத்து, ஜனங்களுக்காக தான் இவங்க தலைவர்களா வராங்க. அப்புறம் ஜனங்களையே கண்டு கொள்ளல, தங்களையே பார்த்து கொண்டிருந்தா அது நிலைக்காது. அப்படிப்பட்ட ராஜாங்கம் நிலைக்காது. நம்ம ரெகொபெயாமை பார்த்தோம். அவனுக்கு ஜன குறைவு அவனுடைய ஆட்சியை ஆட்டம் கண்டது. எகிப்திலிருந்து ராஜா வந்து தேசத்தை ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டான். எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். அரண்மனை பொக்கிஷங்கள், ஆலயத்தின் பொக்கிஷங்கள் எல்லாம் போச்சு. தேசத்தின் செல்வாக்கு அழிந்தது. தேசத்துல எந்த ஒரு செல்வாக்கும் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை. அனைத்து பொக்கிஷங்களையும் இழந்து போச்சு. ஒரு ராஜாவுடைய மதியீனம். ஆகவே ராஜாக்கள், தேசத்தை அரசாளக்கூடிய ராஜாக்கள் எப்பொழுதுமே தன்னுடைய ஜனத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக, ஏழை ஜனங்களுக்கு நீதி செய்யணும், நியாயம் செய்யணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். சேவகனாயிரு என்று அந்த முதியோர் சொன்னாங்க. நீ ஜனங்களுக்கு சேவகனாய் இருந்து நல்ல வார்த்தை சொல்லு, உன் சிங்காசனம் நிலைத்திருக்கும். அது அவனுக்கு பிடிக்கல. ஜனங்களுக்கு நான் சேவகனா இருக்கணுமா என்று அது அவனுக்கு பிடிக்கல. என்னுடைய சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனானது என்று சொன்னான். இப்ப நிலைமை என்னாச்சு? எவ்வளவு ஒரு பயங்கரம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஒரு வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு. ஒரு ராஜாவின் முகக்கலை, ஜனங்கள் மீது அன்பு வைத்து, அவங்களுக்கு இரக்கம் செய்து, அவங்களுக்கு தயவு செய்து, அவர்களுக்கு ராஜா ஒரு சேவகனாய் இருந்து பாடுபடும் பொழுது அந்த ராஜாவின் முகக்கலை ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்? உயிரா இருக்கும். அதான் ஜீவன். ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு. அவனுடைய தயை, அந்த ராஜாவின் தயை பின்மாறி பெய்யும் மேகத்தை போல் இருக்கும். ஒரு மேக கூட்டம் பின்மாறி பெய்யும் மேகத்தை போல் இருக்கும் ராஜா. இன்றைக்கு இப்படிப்பட்ட ராஜாக்கள் தேசத்துக்கு தேவை, எல்லா தேசத்துக்கும் தேவை. அநேக ராஜாக்கள் இஸ்ரவேலை அரசாண்டாங்க. இந்த 10 கோத்திரத்துக்கு ஒரு ராஜா வந்துகிட்டே இருப்பான். இந்த 2 கோத்திரத்துக்கு ரெகொபெயாமுக்கு பிறகு அவனுடைய மகன் வருவான். இப்படி இந்த 2 கோத்திரம் தனியா, 10 கோத்திரம் தனியா, 2 ராஜாக்கள் அரசாண்டு கொண்டே வந்தாங்க. இப்படி நல்லவங்களும் வந்தாங்க, கெட்டவங்களும் வந்தாங்க. அதுல ஒரு ராஜா வந்தான். ஆசா என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜா வந்தான்.
அந்த ராஜா அரசாண்ட நாட்களிலே நடந்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து பாருங்க. அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. ஆசா அரசாண்ட அந்த நாட்களிலே ஜனங்களுக்கு சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் இல்லை? தேசத்துக்குள்ள சமாதானம் இல்லை, வெளியே போறவங்களுக்கு சமாதானம் இல்லை, உள்ள வர்றவங்களுக்கு சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் இல்லை? அப்படியே நிலைமை ரொம்ப மோசமானது. 2வது வசனத்திலிருந்து பாருங்க. வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய், ஒரு தீர்க்கதரிசி ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நீங்க கர்த்தரை தேடினா கண்டு கொள்ளுவீங்க. நீங்க கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்க கர்த்தரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டுருவார் என்று ஒரு தீர்க்கதரிசி இந்த ராஜாவுக்கு, ஆசா என்ற ராஜாவுக்கு சொல்லுவான். ஏன்னா அவங்க கர்த்தரை விட்டுட்டாங்க. கீழே வாசிங்க. அந்த நாட்களிலே தேசம் எப்படி இருந்தது? அநேக நாட்களா யார் இல்ல? தேவன் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியர்கள் இல்லை, வேதமும் இல்லை. தேசம் அநேக நாட்களாய் தேசத்துல தேவன் இல்லை. தேவன் தேசத்தை விட்டே போயிட்டார். ஆசாரியர்கள் இல்லை, ஊழியர்களும் இல்லை, வேதமும் இல்லை. அப்ப தேசம் எப்படி இருக்கும்? ஒரு தேசம் இன்றைக்கு கொஞ்சம் கிருபியை பெறுதுன்னா அந்த தேசத்துல தேவனுடைய ஊழியர்கள் வேதம் அப்படின்னு இருந்தா கொஞ்சம் கிருபை கிடைக்கும். எப்படிப்பட்ட ஆட்கள் அரசாண்டாலும், தேசத்துல எவ்வளவு மோசமான ஆட்கள் இருந்தாலும், இந்த தேவனுடைய பிள்ளைகள் நிமித்தமே தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் அநேக நாட்களாய், அநேக ஆண்டுகளாய் அந்த தேசத்திலே தேவன் இல்லை, தெய்வ ஊழியர்கள் இல்லை, வேதம் இல்லை. ஆகவே ஜனங்கள் என்ன கஷ்டப்பட்டாங்க? வாசிங்க. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி இப்ப நெருக்கப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க, மிகவும் கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது தேவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. தேவனை தேடினார்கள். அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். தேவன் வெளிப்பட்டார். கர்த்தரை தேடினால் கண்டு கொள்ளுவோம், அவரை விட்டு விட்டால் நம்மை விட்டு விடுவார். அவரோடு கூட இருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார். இப்போ நெருக்கம், ஒடுக்கம், வேற வழியே இல்லை. தேவனை தேட ஆரம்பித்தாங்க. தேவன் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. ஏன்னா வேதம் இல்லை, தேவன் இல்லை, தெய்வ ஊழியர்கள் இல்லை. ஆகவே தேசம் எப்படி இருந்தது அந்த நாட்களிலே? இவங்க கர்த்தரை தேடுறதுக்கு முன்னாடி யாருக்கும் சமாதானம் இல்ல. அடுத்து தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்தது. எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கொந்தளிப்பு, மகா அமளி. தேசம், ஏன்னா ஒரு தேசத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கணும், தேவ ஊழியர்கள் அங்கே இருக்கணும், வேதம் அங்கே இருக்க வேண்டும். இது 3 இல்லைனா அது எப்படிப்பட்ட தேசமா, எவ்வளவு ஐஸ்வர்யமான தேசமா இருந்தாலும் அந்த தேசத்திலே சமாதானம் இருக்காது. அங்க ஜனங்களுக்குள்ளே மகா அமளி உண்டாயிருந்தது. ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. அங்க ஜாதி சண்டை, ஜாதிக்கு ஜாதி சண்டை, ஜனத்துக்கு ஜனம், பட்டணத்துக்கு பட்டணம், அங்க கலவரம், அடிதடி சண்டை. தேசம் எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தரும் அடிச்சு மண்டைய உடைச்சுக்கிட்டு கலவரம், ஒரே கொந்தளிப்பு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தான் தேவனுடைய ஒரு மனிதன் ராஜாவுக்கு வெளிப்பட்டு, கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டுருவார், அவரை நீங்க தேடுனா கண்டு கொள்ளுவீர்கள். இந்த நெருக்கத்திலே கர்த்தரை தேடுனாங்க. கர்த்தரை இப்ப வெளிப்பட்டார், கண்டு கொண்டாங்க. இப்ப தீர்க்கதரிசி சொல்லுகிறான், இதற்கு பலன் உண்டு. நீங்க கர்த்தரை தேடுறீங்க,
கர்த்தரை தேடுறவங்களுக்கு நிச்சயமாகவே பலன் உண்டு. தேவன் அந்த தேசத்தை சந்திக்கிறார், ஜனங்களை சந்திக்கிறார், அவர்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார். இப்ப ராஜா சொல்லுகிறான், நம்ம எல்லாரும் தேவனை தேட வேண்டும், சத்தமிட்டு தேவனை மகிமைப்படுத்தி எல்லாரும் தேவனை தேடியாக வேண்டும். அப்படி யாராகிலும் தேவனை தேடவில்லை என்றால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று கூட கட்டளையிட்டார். ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், தேவனை தேட வேண்டும் என்று சந்தோஷமா தேடுறாங்க. இந்த ஆசா ராஜா காலத்துல நடந்த சம்பவம் என்ன? 15ஆம் அதிகாரம் 7 பாருங்க. 7 நீங்களும் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான் என்று தீர்க்கதரிசி சொன்னான். ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபொழுது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் உடனே தேசத்தை சுத்திகரிக்க ஆரம்பிச்சான். இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்கல. தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை தேசத்தை விட்டு அகற்றி தேசத்தை சுத்திகரித்தான். தன்னையும் சுத்திகரித்துக் கொண்டான், ஜனங்களையும் சுத்திகரிக்க எச்சரிக்கிறான். எல்லாரும் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்வோம், அவருக்கு பிடிக்காத காரியத்தை நம்ம செய்ய வேண்டாம் என்று தேசத்தை சுத்திகரித்தான். அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்ராயீமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து அவன் யூதா பென்யமீன் ஜனங்களையும் அவர்களோட கூட எப்ராயீமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்த அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலில் இருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். ரெகொபெயாமை விட்டு பிரிந்து சென்ற ஜனங்கள், ரெகொபெயாம் வேண்டாம், தாவீதுக்கும் எங்களுக்கு பங்கில்லை, சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன் கூடாரத்துக்கு போய் என்று ரெகொபெயாமை விட்டு பிரிந்த அந்த ஜனங்கள் ஆசா ராஜா காலத்துல எல்லாரும் வந்து ஒன்னா கூடுறாங்க. வேதம் அப்படி சொல்லுது பாருங்க. அவன் யூதா பென்யமீன் ஜனங்களையும் அவர்களோடு கூட எப்ராயீமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்த அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலில் இருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சமாய் சேர்ந்தார்கள். அவனை விட்டு பிரிஞ்சவங்க, சாலமோன் ராஜாவுடைய மகன் ரெகொபெயாமை விட்டு பிரிந்தவர்கள் இப்போ ஒன்னா வந்து கூடுறாங்க ஆசாவின் ராஜ்யபாரத்தில். ஏன்னா கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று ஜனங்கள் அறிந்து எல்லாரும் இப்போ யூதாவும் அந்த இஸ்ரவேலும் எல்லாருமே ஆசா ராஜா காலத்துல அநேக ஜனங்கள் வந்து கூட்டினார்கள். இந்த ராஜாங்கம் நிலைத்திருந்தது. இந்த ராஜாங்கம் அநேக ஆண்டுகள் நிலைத்திருந்தது. அவன் 35 வருஷம் கிட்டத்தட்ட அரசாளுகிறான். அருமையானவர்களே, ஜனக்குறைவு ஒரு தலைவனின் முறிவு. ஜனங்கள் வேண்டும், நம்ம வீட்டுக்கும் வேணும், நாட்டுக்கும் வேணும். நம்முடைய வீடு என்று சொல்லும் பொழுதும் நமக்கும் நம்முடைய உறவினர்கள், உடன்பிறப்புகள், ஜனங்கள் வேண்டும். நாட்டுக்கும் ஜனங்கள் வேண்டும், நாட்டின் தலைவனுக்கு ஜனங்கள் வேண்டும். ஜனங்கள் விட்டு பிரிந்தால், இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய குடும்பத்தார் எல்லாரும் நம்மளை விட்டு பிரிஞ்சு நம்மளை ஒதுக்கி வச்சுனாங்கன்னு எப்படி இருக்கும்? என்ன காரியத்தை நம்ம சாதிக்க முடியும்? ஒரு நல்ல காரியம்னு சொன்னா நம்ம குடும்பத்தார் எல்லாரும் ஒன்னா கூடும்போது எவ்வளவு சந்தோஷம். இன்றைக்கு ஜனங்கள், மனுஷருடைய தயவு நமக்கு தேவை. மற்றவருடைய தயவே தேவையில்லை என்று வாழக்கூடிய தலைவர்களுடைய முடிவு எவ்வளவு பரிதாபம். ஆகவே மனிதர்களை நம்ம அப்படி புறக்கணிக்க கூடாது. மனிதர்களுடைய தயவும் நமக்கு தேவை. ஆண்டவராகிய இயேசுவுக்கே தேவையாய் இருந்தால் நமக்கு அது தேவைத்தானே? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ராஜாக்கள் அரசாண்ட நாட்களிலே ஆண்டவரே எந்த விதமான காரியங்கள், எப்படி காரியங்கள் நடந்திருக்கிறதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. ரெகொபெயாம் தன்னுடைய நண்பர்களுடைய ஆலோசனையை கேட்டு ஜனங்களை இழந்தான், தன் தேசத்தின் பொக்கிஷங்களை இழந்தான்.
தேவாலயத்தின் பொக்கிஷம் சூறையாடப்பட்டது. எகிப்துக்கு கொள்ளையாய் கொண்டு போகப்பட்டது. எல்லாமே இழந்தது தேசம். ஆனால் இழந்து போன ஜனத்தை ஆசா என்ற ஒரு ராஜா கர்த்தரோடு கூட இருந்தபடியால் இழந்ததை அவன் பெறுகிறான். அப்படித்தான் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர், அனைத்தையும் நீர் எங்களுக்கு தருகிறீர். உமக்கு மகிமை ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட எங்கள் தேசத்துக்காய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. நாங்கள் எல்லா விதமான பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலோடு ஜீவனம் செய்யும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பிரதானமான புத்தியாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே. இது கர்த்தருக்கு பிரியம், அவருக்கு சித்தம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. எங்கள் தேசத்துக்காய் வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. ஆசாவை போல ஒரு நல்ல ராஜாக்களை தந்து எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. உமக்கு மகிமை ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நீர் ஆளுகை செய்ய வேண்டும் அப்பா. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் நீர் ஆளுகை செய்கிறீர். தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறீர். இது நரஜீவன்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. எங்கள் தேசத்தை நீர் ஆளுகை செய்ய வேண்டும். எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த வார்த்தையை கேட்ட தேவனுடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். உமக்கே மகிமை ஆண்டவரே. உமக்கு மகிமை, துதிகன மகிமையில் நமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise the Lord.